ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கடம்பத்தூர் பகுதியிலே வாழ்கிற அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு தகப்பன்மார்களுக்கும் வாலிபர்களுக்கும் வாலிப சகோதரன் வாலிப சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நான் எதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மையை சொல்லும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நன்மை என்று சொன்னால், அதை சொல்லக்கூட முடியாத ஒரு நிலை, எண்ணி பார்க்க முடியாத அப்படியான ஒரு நன்மைகளை இயேசு செய்ததை நாம் பார்க்கிறோம். என் வாழ்க்கையிலே கூட பெரிய அற்புதங்களை இயேசு செய்தார். இன்றைக்கு வாலிப சகோதரர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதம் பெரியதுங்க. அதாவது ஒரு 10 வருஷத்திற்கு முன்னாடி என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில அநேக பாவங்கள் இருந்தது. அநேக பாவத்தால நான் மாற்றப்பட்டு அநேக அக்கிரமத்துல நான் விழுந்து போய் இந்த பூமியிலே ஒரு பாசம் என்றால், ஒரு அன்பு என்றால் என்னவென்று தெரியாமல் சுற்றி கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில அநேக போதைப் பொருட்கள், அநேக போதை பழக்கத்திற்கு நான் அடிமையா இருந்தேன். அதாவது வீட்டுல இருப்பேன், தூங்கி எழுந்துக்குவேன், எழுந்ததுமே அந்த போதை பழக்கத்தை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள வரும். ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நிமிஷமும் கடையிலிருந்து மாவாக பாக்கெல்லாம் வாங்கி நான் போடுவேன். அதாவது எவ்வளோ பாக்குங்க நம்ம தமிழ்நாட்டில் விற்கிறாங்க. ஒவ்வொரு இப்பதான் அநேக பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு கடைக்கு போனா எல்லாத்தையும் வாங்கலாம், எல்லாம் போதைப் பொருளும் கிடைக்கும். பாக்குல எல்லா வெரைட்டியான பாக்குகள், பான் பராக்கு கிடைக்கும், MDM பாக்கு கிடைக்கும், மாணிச்சந்து பாக்கு, சூப்பர் பாக்கு, அது போல மாவா அப்படின்ற எல்லா பாக்கும் கிடைக்கும். எல்லாம் அந்த பாக்கையும் வாங்கி என் வாய் ஃபுல்லா நிரப்பி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த எச்சியை துப்பின்னு இருப்பேன். ஒரு பக்கம் மாவா, ஒரு பக்கம் பாக்குன்னா இன்னொரு பக்கம் சிகரெட்டு. ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட்டு நான் பிடிக்காம இருக்கவே மாட்டேங்க. தூங்கி எழுந்தா சிகரெட் பிடிக்கணும், சாப்பிட்ட பிறகு சிகரெட் பிடிக்கணும், தூங்கும் போது சிகரெட் பிடிக்கணும், சந்தோஷமா இருந்தா சிகரெட் பிடிக்கணும், துக்கமா இருந்தா சிகரெட் பிடிக்கணும். எல்லா டைம்லயும் சிகரெட் இல்லாம வாழ்க்கை படம் ஓடாதுன்னு வாங்கல, அது போல சிகரெட் இல்லாம என் வாழ்க்கையே ஓடாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாக்கெட் சிகரெட் நான் சொல்லுவது மினிமம். அப்படிலாம் இருந்த ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டோட குடிப்பேன். டே நைட் சரக்கு அடிப்போம். அப்பெல்லாம் ஓல்டு மங்கலா இருந்தது. எல்லா சரக்கையும் ஊத்தி நல்லா தண்ணியோடு எல்லாம் கலக்கி, அப்பெல்லாம் பாக்கெட் தண்ணி எல்லாம் ₹1 கொடுத்தா பாக்கெட்ல தண்ணி, அந்த தண்ணி எல்லாம் வாங்கி ஊத்தி அவ்வளவு சந்தோஷமா ஃப்ரெண்டுங்களோட நான் சுத்திட்டு இருந்தேங்க. அது மட்டும் இல்ல, சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த கஞ்சா பிடிக்கிற இந்த காரியம் அநேக வாலிப பிள்ளைங்களுக்குள்ள இருக்கு. அப்போ எல்லாருமே இந்த கஞ்சால அடிமையா இருந்து ஒரு சந்தில ஒருத்தர் இருப்பான். ஒரு ஆட்டோல பார்த்தா ஒருத்தர் உட்காந்து இழுத்துன்னு இருப்பான், ஒரு சந்தில பார்த்தா இன்னும் ஒருத்தர் இருப்பான். அது போல எவ்வளவு பேர் கஞ்சாக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமையில நானும் இருந்தேன். ஒரு நாளும் கஞ்சா பிடிக்காம ஃப்ரெண்டுங்களோடு சேர்ந்து ஒவ்வொரு இடத்துல போய் அது எங்க விக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு வாங்கின்னு அந்த கஞ்சாவை அடிக்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் ஒண்ணுமே இருக்க முடியாதுங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படிலாம் ஃப்ரெண்டுங்களோடு சுத்திக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்த என்னதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சந்தித்தார். அவர் சந்திக்கும் போது அவருக்காக என்னை நான் அர்ப்பணித்தேன். அதாவது வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. அப்போது அந்த சத்தியத்தை நான் அறிந்து, இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார், அவர் எதற்காக பிறந்தார், அவர் எதற்காக ரத்தம் சிந்தினார், அவர் எதற்காக சிலுவையை சுமந்தார், அவர் எதற்காக மரித்தார், அவர் எதற்காக உயிர் தெழுந்தார், அவர் எதற்காக வரப்போகிறார் என்பதை எல்லாம் நான் அறிந்து என்னை முழுமையாக இயேசுவுக்கு நான் அர்ப்பணித்தேன். அப்படி முழுமையாக இயேசு யார் என்பதை அறிந்து என்னை அர்ப்பணிக்கும் போது என்னுடைய எல்லா பாவத்தையும் விட்டு நான் விலகிட்டேங்க. சிகரெட் பிடிக்கிறது இல்ல,
சரக்கு அடிக்கிறது இல்ல, கஞ்சா அடிக்கிறது இல்ல, வாய் ஃபுல்லா பாக்கு போடுறது இல்ல, தலைக்கு கிரீன் கலர்ல ஆரஞ்சு கலர்ல எந்தவித டை அடிச்சு சாயம் பூசி சுத்துறது கிடையாது. அப்போ ஆண்டவர் பாருங்க, இப்படி இருந்த ஒரு வாழ்க்கையை தேவன் மாற்றினாருங்க. ஒரு வேளைக்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதை கேட்டு கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்ல பெரிய வயதுள்ள சகோதரர்களாக நீங்க பாவத்துல மாட்டி இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு சில போதைக்கு நீங்க மாட்டி வெளியே வர முடியல, கவலைப்படாதீங்க. இயேசுவிடம் உங்கள் உள்ளத்தை நீங்கள் தரும்போது இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரு அதிகாரம் உள்ளவரா இருக்கிறார். இன்றைக்கு நீங்க போதையில மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாத ஒரு நாளும் அநேகருடைய குடும்பத்துல பார்க்கிறோம். குடி பழக்கத்தினால கணவன் மனைவிக்குள்ள ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. அநேக சகோதரர்கள் குடிப்பதனால வீட்டுக்கு தேவையான பணம், குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான பணங்கள் ஒவ்வொரு மனைவிமார் கையில சரியா போய் சேருவது கிடையாது. இப்படிப்பட்ட பல போதைக்கு ஆண்கள் சகோதரர்கள் அடிமையா இருக்கிறீங்க. அது மாத்திரமல்லாம மனைவி மாறுங்க, ஒவ்வொருவரும் கணவனை குறித்து, தாய்மார்கள் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளை மாற மாட்டானா, என் கணவர் மாற மாட்டாரா, இப்படிப்பட்ட போதையிலிருந்து வெளியே வர மாட்டாரா என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாமா? ஆனா இயேசு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீ எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எதை குறித்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்களுக்கு விடுதலை தருகிறேன். வியாதி இருக்கலாம், ஒருவேளை வியாதியோடு நீங்க இருக்கலாம், கடன் பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம், அநேக வேதனை நிறைந்து கண்ணீரோடு இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு உயர்வு வர முடியாமல் இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனைகள், சொந்த பந்தங்களோடு பிரச்சனைகள், ஒரு சமாதானமே இல்லை. மறித்து விடலாமா? இந்த பூமியில் ஏன் வாழ வேண்டும்? இந்த பூமியில் எதற்காக வாழ வேண்டும்? இந்த வாழ்க்கை எதற்கு என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்துல எது இருந்தாலும் இல்லைனாலம்மா, சமாதானம் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில எதுவுமே இருக்க முடியாதுங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆனா சமாதானம் இல்லைன்னா அங்க ஒரு நிறைவு காண முடியாது. ஆனா சமாதானத்தை இயேசு தருகிறார், சந்தோஷத்தை இயேசு தருகிறார், சுகத்தை இயேசு தருகிறார், விடுதலையை இயேசு தருகிறார், சௌக்கியத்தை இயேசு தருகிறார், மகிழ்ச்சியை இயேசு தருகிறார், உயர்வை இயேசு தருகிறார். அநேகருக்கு முன்பதாக உங்களை வாழ வைக்க இயேசு உங்களை அழைக்கிறாருமா. ஆகவே ஆண்டவர் உங்களிடம் பொண்ணை கேட்கல, வெள்ளியை கேட்கல, டைமண்டை கேட்கல, வைரத்தை கேட்கல, வீடை கேட்கல, துணியை கேட்கல, மணியை கேட்கல, செயினை கேட்கல, கம்பலை கேட்கல, எதையும் கேட்கலம்மா. உங்க உள்ளத்தை தான் கேட்கிறாரு. உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்லி கேட்கிறாரு. அந்த இருதயத்தை அப்பா கிட்ட நீங்க கொடுத்து, இயேசுவே என் குடும்ப நிலை மாறணும் ஆண்டவரே, இயேசுவே என் கணவர் மாற வேண்டும்பா, இயேசுவே என் பிள்ளை இப்படியா இருக்கிறான் மாற வேண்டாம் ஆண்டவரே, இயேசுவே என் குடும்பம் வெறும் தகப்பனே, பணம் இல்லாத ஒரு நிலை, ஒரு தாழ்வான நிலையில் இருக்குது ஆண்டவரே, ஒரு உயர்வு கிடைக்கும் ஆண்டவரே. நீங்க கேட்டு பார்க்கும் போது, இயேசுவை தேடும் போது உங்க வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறாருமா. மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர் இயேசு, பார்வையற்றவனுக்கு பார்வை தந்தவர் இயேசு, நடக்க முடியாதவனை நடக்க வைத்தவர் இயேசு, ஓட முடியாதவனை ஓட வைத்தவர் இயேசு, கூனியை நிமிர செய்தவர் இயேசு. அப்படிப்பட்ட அநேக அற்புதங்களை செய்யக்கூடியவர் தான் ஆண்டவராகிய இயேசுமா. மனிதர்கள் எல்லாம் உங்களை வெறுத்து விடலாம், மனிதர்கள் எல்லாம் உங்களை கைவிடலாம், ஆனா இயேசு உங்களை கைவிட மாட்டாருமா. நீ நம்பின சொந்த பந்தம், நீ நம்பி இருந்த மக்கள் எல்லாம் உன்னை கைவிட்டு இருக்கலாம், உன்னை துக்கப்படுத்தும்படி பேசிருக்கலாமா, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்கள் இந்த உலகத்திலே மாறினாலும் இயேசு மாறாதவராய், உங்களை கைவிடாதவராய், இன்னும் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறாருமா. ஆகவே நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இதோ நான் வருகிறேன் என்று நியாயாதிபதி சொல்லுகிறார். இந்த பூமியிலே அவர் வரும்போது அதற்கு முன்பதாக என்ன என்ன சம்பவிக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த பூமியிலே யுத்தங்கள் உண்டாகும் என்று சொன்னார். அமெரிக்காவிலே, ஈரானிலே, இஸ்ரேலிலே, உக்ரைனிலே, ரஷ்யாவிலே இப்படிப்பட்ட யுத்தங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை யார் சொன்னது? இயேசு சொன்னார். இந்த காரியம் எல்லாம் எங்க இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள்.
சொன்னால் நீங்கள் வாங்கி அதில் இருக்கிற காரியங்களை பார்க்கும் போது இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதற்காய் வாழ வேண்டும், என்ன நடக்க போகிறது என்கிற பெரியதான காரியமே இந்த வேதத்தில் அடங்கி இருக்கிறதம்மா. அதனாலே நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகரா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு வீட்டை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் திரும்ப வருவேன். மீண்டுமாக வந்து அந்த சமாதான வீடு, அந்த நித்திய வீடு, அந்த மகிழ்ச்சியான வீடு, அந்த கண்ணீரில்லாத வீட்டிலே உங்களை அழைத்துக் கொண்டு போவேன் என்று இயேசு சொன்னார் அம்மா. ஆகவே நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம், ஏதோ தானோ என்று இருக்க வேண்டாம். இயேசு யார், அவர் எதற்காய் வந்தார் என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் வருகையிலே நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட முடியும். ஆகவே இங்கு அருகிலே எந்த சபைகள் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நடக்கும் போது இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள சபைகளுக்கு சென்று நீங்கள் அதை கற்றுக்கொள்ளும் போது இயேசு உங்களுக்காக ஒரு வீட்டை அவர் தந்தருள்வார் அம்மா. உன்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. 60 வயசு வாழலாம், 70 வாழலாம், 100 வாழலாம், பலன் இருக்குது, 200 கூட வாழலாம். ஆனா ஒரு நாள் மரணம் உண்டு. மரணத்திலிருந்து தப்புபவர்கள் யார்? மரணம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. அந்த மரணத்திற்கு பின் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பார்க்கிற வானங்கள், பார்க்கிற பூமிகள் புத்தக சுருளை போல இது சுருட்டப்படும். எதுவுமே இருக்காதுமா. அழகா கட்டின வீடு இருக்காது. நம்ம பெத்த பிள்ளைகள் நம்மோடு இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. இயேசு வருவார், அவர் நியாயம் தீர்ப்பார். ஆகவே உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் இயேசுவிடம் தாங்க. அம்மா கஷ்டம் இருக்கா, கடன் இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகளால வீட்டுல ஒரே பிரச்சனையா, கவலைப்படாதீங்க. உங்க கணவர் கூட வீட்டுல வந்து சண்டை போட்டு உங்களை அடிக்கிறாரா, வருத்தப்படாதீங்கம்மா. அந்த நிலை மாறலையே, யாருகிட்ட சொல்லுவது, யாருகிட்ட கண்ணீர் வடிப்பது என்று நீங்க திகைத்து போயிருக்கலாமா. ஆனா ஏசப்பா கிட்ட சொல்லி பாருங்க, ஏசப்பா உங்க வாழ்க்கையை மாத்துவாருமா. அப்படிதான் என் வாழ்க்கையை மாத்தினார். அந்த போதையிலிருந்து, அந்த குடியிலிருந்து, அந்த சிகரெட்ல இருந்து, அந்த பாக்குல இருந்து, அந்த கஞ்சால இருந்து, அந்த ஆன்ஸ்ல இருந்து, அந்த குடி வெறியிலிருந்து, எல்லாவற்றிலும் இருந்து இயேசு என்னை விடுவித்து இன்றைக்கு உங்க முன்னாடி நான் நிக்கிறேன்னா அவரால மாற்றம் தான். ஆகவே உங்க நிலைகளையும் இயேசு மாற்றுவார். நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை நிலையை அவர் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்வார். ஆகவே இந்த வார்த்தையை செவி கொடுத்து கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அடியேன் மனதார நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.